சைலண்ட் மோட்ல இருக்குதானா இல்ல கொஞ்சம் வைப்ரேட் மோட்ல இருக்குதா போறடி ஐயா வணக்கம் படைத்த பரம கடவுளில் முதல் குமரனாக தொந்தி கணபதி விநாயகர் பூஜை வந்தான். அப்பா ஜனநாயகா ஐயா ஒரு சின்ன விண்ணப்பம் என்ன கேளு செய்து முடிக்கிறீங்களா? எதுவா இருந்தாலும் கேளு டைனாம ஐயா என் வீடு ரோட்டுக்கு அந்தான தண்ணி வரும். ரோட்டுக்கு தனியா வீடு. ஆனா எங்க வீட்டுல ஒரு ரொம்ப நாளா பையன் காலத்து தொட்டி உனக்கு கிடையாது. என் பாடி தொட்டி அது வச்சுங்கிற மாதிரி அது தண்ணி அந்த விடுறது எங்க வீட்டுல ஓசு இல்ல தாங்கறதுக்கு வசதி இல்ல. அடி எடுத்து வைக்க மாட்டான். நிறைய ஜவுக்கு ஜவு கொண்டு தூக்கி தண்ணி பாட்டி பைப்புக்கும் இந்த பைப்புக்கு கப்ளிங் சேர்த்து அந்த மாதிரி காசிக்குன்னு சொல்லிடுவேன். போட்டு கட்டிக்கிறேன் போதும் பார்த்தா உனக்கு அது மட்டும் இல்ல எப்படி வராது தெரியுமா?
ஆனை முகமா அவர் தொந்தி வயிறா பள்ளி கட்டுவா ஆனை முகம்னு ஒத்துக்கினேன் பாலை வவுருன்னு எங்க பாலை என் வவுரா விட்டாங்க அவரு வவுரா விட்டாங்க ஆனை வயிறு அவர் சொல்லி தப்பு இல்ல கொட்டை கோவிட்ட அங்க வச்சு கட்டினா அப்படியே உள்ள எடுத்து முடுறது கொட்டை கோவிடுங்க வரலாம் எப்படி குஞ்சு கட்டிச்சிருவாங்க ஆமா ஆமா ஐயா நீங்க மட்டும் வந்தீங்களா கூட யாரும் வந்துக்கிறாங்களா கூட என்னுடைய தம்பியான முருக பெருமாள் வந்திருக்கிறார் கோயில் இருக்கிறாரு ஆமா கூப்பிட்டுனா அதெல்லாம் மத்தலாம் நீங்க ஒரு மயில் தம்பியாக இருக்கக்கூடிய வேலவனை அடைக்க வேலவன் அன்னவரால் என்னுடைய காலில் கம்பளம் சொல்லி
என்ன சொல்றாரு? முக்கன் படைத்த பரமக்கட அவன் சொல்லுவான். நானோ முக்கன் படைத்த பரமசிவனுக்கும் பார்வதி அம்மனுக்கும் பிறந்த இரண்டாவது பிள்ளையோ என் பெயரோ முருகப்பெருமான் முருகா ஒரு சின்ன வரணும் ரொம்ப பெருசா கேளு ஐயா. என் வீட்டுல என் மாமியார் வீட்டுல கொடுத்த சட்டி பெரிய சட்டி மாமியார் சட்டி சட்டி குடுத்துட்டாங்க. கூட்டம் நிறைய வந்து சரியான கூட்டம் வந்து அந்த சின்ன திருப்பி வச்சு எல்லாம் திருப்பி பாட முடியல. கிட்ட நின்று எடுக்க முடியல. தோசை திருப்பி குட்டனா இப்படி விட்டு இப்படி ஒரு திருப்பி இப்படி விட்டு இப்படி ஒரு திருப்பி இந்த மாதிரி போட்டு அம்மா கொடுத்த சக்தி வேலை. அம்மா கொடுத்த சட்டி வேலை சக்தி வேலா. சரி அண்ணி எப்படி வரீங்க? சரி அப்படின்னா மனநாகப்பட்டவர் உங்களை வாரும்படி உத்தரவு. நீங்க தனியா ஆட போடுறீங்க காணலாம். அண்ணா அண்ணா உந்தன் பாதமே அநேக காலமலர் வள்ளியோடு சிறப்பா ஜாலியா அந்த மாதிரி மங்களம் உண்டாகட்டும். இப்போது நாளைக்கு தூங்க வேண்டும் என்றால் யாரை வேண்டி யாரை வணங்க வேண்டும்? இவங்க 2 பேர் வந்துட்டாங்களா? வணங்கலாம் அவங்கள. அவங்க வணங்கணும். விநாயகர் முருகரை வணங்கணும். வேட்டு முடியந்தல் சத்திரத்துல 2வது நாள் வீரவண்யம் பிறப்பு இன்னைக்கு. இந்த நாடகத்துக்கு பக்தர்லாம் வேண்டியவங்க நம்ம அழைச்சிக்கிறாங்க. அப்ப முருகரை விநாயகர் போகணும். அவங்களுக்கு கொட்டை கோயில் கட்டிய தள்ளி படிச்சு குத்தனா படிச்சு வந்து இப்படி உட்கார வச்சு அமைச்சிட்டு நம்ம நாடகத்தை தூங்கணும். அப்பா முருகர் பெருமானே விநாயகர் பத்தி இப்படி வாங்க. நம்ம விநாயகர் கண்ணு உங்க அப்பா கொட்டை வாங்கி அவங்க அப்பா கொட்டை வச்சுக்கிறாரு. கொட்டை வாங்கி இது பண்ணிடலாம். சரி பிள்ளையார் பிள்ளையார் நாடக பிள்ளைகளின் சார்பாக அநேக கோடி வந்தனம் வரக்கூடிய மக்களுக்கு காட்சி தந்துகிறோம். அப்படியே ஆகட்டும். அப்படியே காத்து ரசிக்கிறேன். அப்படியே ஐயா பிள்ளையாரே அந்த பகவான் அம்மா அழகா அம்மா அவர் வாயில் எத்தி வைடாங்க. கோயிலுக்குள்ள காரணம் பாக்கிறேன். நாடகம் சந்திரா புத்தாங்கடா. உப்புக்குதா புளிக்குதா மிளகாக்குதான்னு 10 கோயில்ல உப்பு காரம் மிளகான்னு மொத்தத்தி வச்சாந்து குத்தாங்க. மறுநாள் சரி மிஷின் மதியாவது அவர் வாயில வைடா. என்னத்தா எட்டு வச்சா கொடுக்கூடாது. புட்டு போட்டேன் சுத்தமான பால் அதிகாரம்
அப்படி இருந்தாலும் விநாயகர் கிட்ட ஐயா முருகப்பெருமானே இங்க பாரு. ஏய், அவர் அந்த பட்டிக்காவெல்லாம் இல்ல, அவருக்கு பிடிச்ச அந்த மாங்கனி கேக்குறாரு. ஆல்ரெடி மாமல்ல கோமன் தடா அங்க போய் நின்னு நீ மாமல்ல கிட்ட ஜட்டி கூட போறது மொத அம்மா கிட்ட போய் அதுதான் கேட்க வராரு. மாமா இல்லைன்னா மயிராட்சி கடையில இருந்தா ஒரு மாசா பாட்டில் வாங்கி வந்து கொடுத்துருந்தாரு. சரி போனா போட்டோம். அப்படி இருந்தாலும் நாடக பத்திரிக்கை காட்சி தரீங்களா? தருகிறோம். அப்படியே ஒரு புறமா அமர்ந்துருங்க. சரி அடுத்தபடியாக எத்தனை தெய்வத்தை வணங்கினாலும் காட்சி தருவது கிடையாது. பேசக்கூடிய தெய்வங்கள் தாய் தந்தை மார்களும் பெரியார்களும் சிறியார்களும் இவர்களை வணங்கினால் ஏன்னா போயிட்டு வந்து இவங்க தான் பேசுவாங்க. ஊர்ல இந்த மாதிரி ஒரு பையன் வந்தா நல்லா ஆடினா நல்லாவே ஆடல அப்படின்னு காரி முடி போத்தவங்க தான் இப்பதான் வந்து அந்த அம்மா தான் பெரிய கொடி கட்டி அண்ணன் போய் தேர்ந்தெடுத்தாங்க. அப்படி கிடையாது. நம்முடைய உழைப்பை போட்டா என்னைக்கு வீணாவது கிடையாது. அப்படி இருந்து தாய் தந்தை மகளை வணங்க வேண்டும். அப்படி ஆகட்டும். போன்ற நாடக நடிகர்களும் வெளியூர் அக்கம் பக்கத்தில் நாட்டமாக வந்திருக்கூடிய அன்பர்களுக்கும் நாடக பிள்ளை சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் நடத்தக்கூடிய நாடகத்தில் அது மட்டுமல்லாமல் இந்த தினத்திலே துர்க்கையம்மன் காட்சியும் வீரவன்யன் உற்பனமும் சொல்லக்கூடிய நாடகத்தை முன்பதாக நடத்த வந்துள்ளோம். நாடகத்தில் பாலக்கூட்டம் மேலக்கூட்டம் சொல்கூட்டம் நடினப்பாவை இப்படி சொல்லக்கூடிய யாதொரு குற்றங்கள் இருந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தல் எப்படி மன்னிப்பீர்களோ அது போல மன்னத்தை காத்தருமாறு பாலத்தை வணங்கி கைலாய பரவலாகப்பட்ட ஒரு சபை அன்னவரால்